ஹலோ டெய்லர்ஸ், வெல்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான நெக்கு எளிமையாக வெட்டி எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எளிமையாக புரியக்கூடிய முறையில் எப்படி அதை தைக்கலாம், வெட்டலான்றதையும் பார்க்கலாம். இது நிறையா பேருக்கு இந்த நெக்கு பொதுவாக பிடிக்கும், இந்த ஷேப்பு. பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம ஃபோம் அகலம் 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். அகலம் 8 இன்ச்சு, கீழே உயரம் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம்னா இதோட அளவு அகலம் 4 இன்ச்சு வருது, உயரம் 8.5 இன்ச்சு வருது. இது பொதுவாக ஒரு 30 சைஸ் பாடி லூஸ்லேருந்து ஒரு 36, 38 வரைக்கும் கூட தாராளமாக இந்த நெக்கு போடலாம். சைஸு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அது மாதிரி பெரிய சைஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அகலத்தையும் இறக்கத்தையும் நீங்கள் கூட்டிக்கலாம். 28 சைஸ், 26 சைஸுன்னு சின்ன சைஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. மற்றபடி நெக்கு ஷேப்பு பொதுவாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வெட்டலான்னு பார்ப்போம். நம்ம 4 இன்ச்சு அகலம், உயரம் 8.5 இன்ச்சில் மடித்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம அகலம் 3 இன்ச்சு வைக்க போகிறோம். 3 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க்கு, 3 இன்ச்சு அகலத்தில் மார்க் போட்டுக்கிட்டோம். மேலேருந்து 4 இன்ச்சு உயரத்தில் இறக்கத்தில் ஒரு மார்க்கு போட்டு நேர்கோடு ஒன்று போட்டுடுறோம். போட்டுட்டு அடுத்து 3.25 இன்ச்சு அகலத்தில் ஒரு மார்க் போடுறோம். இங்கே 3, இங்கே 3.25. அப்படியே இந்த கோட்டை இணைச்சிடுறோம். இணைச்ச பிறகு இங்கே 2.25 ஒரு மார்க் போடுறோம். இந்த கோட்டு மேலேயே போட்டு இங்கே ஒரு இது பண்ணிக்கிறோம், புள்ளி வச்சுட்டு இங்கே அப்படியே ரவுண்டு ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரவுண்டு ஷேப் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே கீழே 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1.25 இன்ச்சில் ஒரு மார்க்கு. பாருங்கள், 3/4 இன்ச்சில் ஒரு மார்க், இங்கேருந்து 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1.25 இன்ச்சில் ஒரு மார்க். 3 மார்க் போட்டோம். 3க்கும் கோடு நேர்கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் எளிமையாக வெட்டலாம் இந்த நெக்கை. பாருங்கள், போட்டிங்களா? ரைட். இப்போ என்ன செய்றீங்க, இங்கே 2.25 இங்கே மார்க் போட்டோம், வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே 2.25 ஒரு மார்க் போட்டுடுறோம். இங்கே 2.25 ஒரு மார்க் போடுறோம் ரெண்டாவது கோட்டில். மூணாவது கோட்டில் 1.25 ஒரு மார்க் போடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே 2.25 ஒரு மார்க் போட்டிருக்கோம். இங்கே 2.25 ஒரு மார்க் போடுறோம். இது 1.25 ஒரு மார்க் போடுறோம். 1.25 போட்டுட்டு இந்த பாருங்கள், இங்கே மேலேருந்து இந்த கோடை கிராஸாக இதை இணைக்கிறோம். இங்கே இங்கேருந்து இந்த கோட்டில் இப்படி கிராஸாக இணைக்கிறோம். இவ்வளோதாங்க. இணைச்சிட்டு இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போடணும். பார்த்துக்கோங்க, இப்படி டாட்டாக வச்சுட்டு போட்டுக்கோங்க, பழக்கம் வர்ற வரைக்கும். அப்புறமா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, ஷேப் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த நெக்கு. நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வெட்டிடுவோம். இதோட அளவு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அகலம் 6 இன்ச்சு தான் வரும். இங்கே 3.25, 6.5 வரும். போடும்போது நேரம் வந்துடும். பாருங்கள், இங்கே இறக்கம் 7.5 இன்ச்சு கரெக்டாக தச்சு முடிய இருக்கும். நம்ம மேலே தையலுக்கு துணி விட்டுருவோம். ரெடி மெஷர்மெண்ட்டு 7.5 இன்ச்சு இறக்கம் இருக்கும், கிராஸில் அளந்து பார்த்தா. அப்போ இது இப்போ வெட்டிடுவோம் இதை ஷேப்பாக. அந்த ஷேப் பார்த்துக்குங்க, எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு அதே மாதிரி பார்த்துக்கிட்டு அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வெட்டிட்டாங்க. பாருங்கள், ஷேப்பை பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஷேப் இந்த ஷேப்பு. இப்போ இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். இப்போ ரெடி மெஷர்மெண்ட்டாக கழுத்தை வெட்டிட்டோம். ஆனால் இதை நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன செய்கிறோம், கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஃபோமும் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணலை, கொஞ்சோண்டு வேஸ்ட்டாகத்தான் செய்யும். அது ஒன்றும் செய்ய முடியாது. இது பாருங்கள், இப்போ வந்துருச்சா? இவ்வளோதான். இதை நம்ம எப்படி அயர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எப்படி இதை அயர்ன் பண்ணி நம்ம இது பண்ணலாம், வைக்கலான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம துணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த துணி எடுத்துக்கிறோம். அதை விட கொஞ்சம் கூடுதலான சைஸ் துணி எடுத்துருக்கோம். இப்படி சென்டரில் மடித்து ஒரு அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துணியை. அதே மாதிரி நீங்கள் கழுத்து வெட்ட போகிற அந்த பஞ்சாபி ஷூட்டோட அந்த அகலத்தை இந்த மார்க் இதில் பண்ணி வச்சுக்கறணும். இந்த பாருங்கள், இந்த 2 இது மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அகலம்.
அதாவது 3 இன்ச்சு இந்த கழுத்தோட அகலம். அதுக்கு இங்கே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணி சென்டரில் ஒரு மார்க் போட்டு வச்சுங்க. இப்போ ஒரு டெமோக்காகத்தான் இதை நம்ம தைக்கிறோம். இது சரியான மெஷர்மெண்ட்டோட பஞ்சவி சூட்டுக்கு தைக்கல, கழுத்துக்காகத்தான் இது ஸ்பெஷலாக தைக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். நம்ம சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். அப்படியே கம் இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே பாருங்கள், மேலே நம்ம கேப் விடணும். மேலே வந்து கேப் விடணும். ஏன்னா தையல் வந்து அந்த ஃபோமில் வந்து உள்ளே போனால் மேடு வரும். அந்த மேடு நமக்கு தேவையில்லைங்க. பாருங்கள், மேலே வந்து கேப் விட்ருக்கோம். கேப் விட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம். கரெக்டாக அதை வச்சுக்கிட்டு இப்போ அயன் பண்ண போகிறோம். அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க, விலகாமல் வச்சுக்கிட்டு மேலே கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க, அயன் பண்ணிட்டோம். பேப்பர் கம்மை வந்து நம்ம இப்போ ஒட்டியாச்சு. அப்படியே திருப்பி ஒருக்க அயன் பண்ணிடுங்க, அப்போ கொஞ்சம் நீட்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. அயன் பண்ணிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்கு. மேலே பாருங்கள், நம்ம ஷோல்டரில் துணி விட்ருக்கோம் தையலுக்கு. அந்த பேப்பர் கம்மில் ஏறாமல் தையல் போட்டிங்கன்னா மேடு வராது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அயன் பண்ணிக்கலாம். நல்லா அயன் பண்ணிவிட்டு வந்து இந்த சுற்றி இருக்கிறத நம்ம வெட்டிடணும். நிறையா துணி இருக்குல்ல, இதை வந்து வெட்டிடணும். பாருங்கள், ஒரே அளவாக அப்படியே மடிக்கிறதுக்கு தோதாக வெட்டிக்கணும். இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் நெக்குங்க. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஷேப்பு. நிறையா பேர் இது விரும்புவாங்க இந்த ஷேப்பை. அதனால் இதை நீங்கள் தைச்சி நிச்சயம் பாருங்கள். இந்த நெக்கு நம்ம பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறன அளவுகளை 26 இன்ச்லேருந்து 30 சைஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து நெக்கு அகலம் இறக்கம் வந்து 6 இன்ச்சு வைக்கணும், அகலம் 5 இன்ச்சு வைக்கணும். இறக்கம் எப்படி எடுத்துருக்கேன்னா, ஷோல்டர்லேருந்து கிராஸாக எடுக்கணும், கீழே சென்ட்ரு வரைக்கும் கழுத்து இறக்கம். அது வந்து 6 இறக்கம் மேலேருந்து கீழே வரைக்கும். அகலம் வந்து 5 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அந்தந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. அந்த ஷேப் இதே ஷேப்பில் குறைச்சி கூட்டிக்கோங்க நீங்களே, அது உங்களுக்கு பழக்கம் வந்துடும். அது மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த சைஸுகளை. இப்போ வந்து மடித்து தைக்கலாம். அந்த ஓரத்தை, துணியோட ஓரத்தை மடித்து தைச்சிருவோம். இப்போ நீங்கள் டாப்ஸோ குர்த்தியோ என்ன தைக்கிறீங்களோ அதோட சென்டரில் ஒரு கோடு போட்டிருப்பீங்க. இல்லை கோடு போட்டுக்கோங்க, அயனில் கோடு போட்டுங்க. இல்லை நீங்கள் மடிக்கிறப்பே அந்த தையல் வெட்டுறப்ப கோடு இருக்கும், அதில் இந்த சென்ட்ரு கழுத்து கோடும் அதுவும் சேரணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. மேலே வந்து கேன்வாஸை வந்து தையலுக்கு உள்ளதில் விடாதீங்க. பேப்பர் கேன்வாஸ் வந்து கரெக்டான அளவு வெட்டிக்கங்க. தையலுக்கு வந்து துணி விடுங்க. அந்த ஷோல்டரில் திக்னஸ் இல்லாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், போடுறதுக்கும் அழுத்தாது. பொதுவாக எந்தெந்த இடத்துல மேடு இல்லாமல் திக்னஸை குறைச்சி தைக்க முடியுமோ தைச்சி பழகிக்கங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் அது அழுத்தம் நம்மளுக்கு போடுறப்ப, அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குண்டு ஊசி குத்திக்கங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி விலகாமல் ஊசி குத்திக்கங்க. ஏன்னா சென்ட்ரு விலகுச்சுன்னா கழுத்து கோணல் ஆயிரும், பார்க்குறதுக்கு சட்டையே வீணாயிரும், நீங்கள் செஞ்ச வேலை பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சென்ட்ரு தான். கழுத்து சென்டர் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிட்டு தைக்கணும். நீங்கள் பின் பண்ணாமல் தைச்சிங்கன்னா எப்படியாவது விலகிடும் அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸில் தையல் ஏறாத அளவுக்கு அப்படியே போடுங்க. கேன்வாஸ்னு சொல்லலாம், ஃபோமுன்னு சொல்லலாம். கம் இருக்கும் ஒரு பக்கம், அதை வச்சு நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து இதில் தையல் ஏறாமல் தைச்சிட்டிங்கன்னா திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். நிறுத்தியே தைங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் தைக்கிறது ஷேப்பெல்லாம். அதை நிறுத்தி தைங்க, இல்லாட்டி விலகிடும். அப்படியே விலகிட்டாலும் திரும்ப அந்த இடத்துலேருந்து தைச்சிக்கலாம், அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் பேப்பர் கேன்வாஸில் தையல் ஏறாத அளவுக்கு அப்படியே தைச்சிருங்க. கொஞ்சம் விலகுனா ஒன்றும் செய்யாது, ரொம்ப விலகாமல் பார்த்துக்கோங்க. அந்த கார்னரில் நிறுத்திட்டு ஊசி உள்ளே இருக்கிறப்ப திருப்பணும். நீங்கள் அந்த பிகினருக்கு சொல்கிறேன். அந்த கார்னர்லலாம் என்ன செய்யணும், நிறுத்திட்டு ஊசி உள்ளே இருக்கிறப்ப அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கிட்டு அப்படி திருப்பி கொண்டு வந்து தைக்கணும். இப்போ வந்து தைச்சாச்சு, நம்ம இந்த ஊசியெலாம் எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ
ஊசியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு குறைச்சி வெட்டிக்கங்க. 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் வெட்டலாம். எவ்வளோ குறைச்சி வெட்டுறீங்களோ அவ்வளவு ஷேப் அழகாக வரும். திருப்பும்போது அதுதான் ஒரு இது. பொறுமையாக வெட்டுங்க. வெட்டிட்டு அந்த கார்னர்லலாம் கரெக்டாக நிறுத்தி வெட்டுங்க. நிறுத்தி இந்த ஒரு மெத்தடை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா எந்த சட்டைக்கு இந்த நெக்கு வச்சாலும் அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அட்டையில் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி அளவெடுக்க வேண்டியதில்லை. அட்டையில் இந்த ஷேப்பை வெட்டி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ்க்குரிய ஷேப்பை வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தடித்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் இறக்கத்தை கூட்டிக்கங்க, அகலத்தை லேசாக கூட்டிக்கங்க. அதே இது வந்து சின்ன ஒல்லியான பிள்ளைங்க ஒரு 28 இன்ச்சு பாடி சைஸ் உள்ளவங்களுக்குன்னா அப்படியே குறைச்சிக்கங்க. இவ்வளோ தான். நம்ம தான் அந்த ஒரு சைஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த முனையிலெல்லாம் நல்லா வெட்டி விட்டுறணும். அந்த நூலில் வெட்டிடக்கூடாது. உள்ளளவுக்கு அந்த இதில் நூலை கட்டாயிராமல் வெட்டலாட்டி டேமேஜ் ஆயிரும். இந்த நூலுக்கு பக்கத்தில் வரைக்கும் வெட்டணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து இந்த கத்திரியை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கிறணும். நுனி கத்திரியை அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே நம்ம திருப்பிட வேண்டியது தான். அப்படியே 2 பக்கம் உள்ள துணியை மடித்து அப்படியே திருப்பினீங்கன்னா வந்துடும். இந்த அளவுக்கு திருப்பினாலே உங்களுக்கு நல்ல கார்னர் கிடச்சிரும். அந்த கத்திரியை வச்சு லேசாக குத்தி அந்த கார்னர் எடுத்து விடலாம். ஆனால் அது உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி செய்யாதீங்க. அது துணியை வந்து ஓட்டை போட்டுரும். ரொம்ப சிரமம் அது. ஆரம்பத்தில் நான்லாம் அப்படி குத்திருக்கேன். அதனால் அதை மெதுவாக குத்த தெரிஞ்சால் செய்யுங்க. நீங்கள் பஞ்சாபி சூட்டில் ட்ரைனிங் பண்ணாதீங்க. சும்மா நார்மலாக இது வீட்டில் கிடக்கிற துணியில் தைச்சி பாருங்கள். இந்த நெக்கு தைச்சி பார்த்து அதில் செஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாபி சூட் தைக்கிறப்ப நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நேரடியாக பஞ்சாபி சூட்டில் அந்த கத்திரியெல்லாம் வச்சு உள்ளே இந்த கார்னர் எடுக்கிறதெல்லாம் செய்கிறது கவனமாக பண்ணுங்கள். இல்லை ஊசியை வச்சு கூட, பெரிய ஊசியை வச்சு கூட அந்த முனையெல்லாம் எடுத்து விடலாம், நல்லா வந்துடும். லைட்டாக அயன் போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா நிறையா வெட்டி விட்டிங்கன்னா மட்டும்தான் அப்படி நல்லா திரும்பும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கத்திரியை வச்சு குத்துறப்ப பார்த்து பொறுமையாக செய்யுங்க. அப்படியே ஓட்டை போட்டு போயிடும். ஏன்னா கத்திரி பதமாக இருக்கும். அதனால் அது ரொம்ப கவனமாக செஞ்சால் செஞ்சிடலாம் அழகாக. இல்லையா உங்களுக்கு இது மாதிரி இப்போ சிரமமாக இருக்குன்னா துணியில் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு குத்தாமல் அந்த துணியில் செஞ்சு பழகின பிறகு இதில் செஞ்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. அந்த ஷேப்பு கரெக்டாக திரும்புறதுக்கு நம்ம உள்ளே நல்லா வெட்டி விட்ருக்கணும். அப்போ தான் திரும்பும். எங்கேயாவது வெட்டி விடாம விட்டிங்கன்னா அந்த இடம் சரியாக வராது ஷேப். ஒரு 3-4 இடத்துல சின்னதாக வெட்டிக்கிட்டே போயிடணும். ஃபுல்லாக வெட்டி இருக்கணும். அவ்வளோதாங்க. இவ்வளோ ரொம்ப அழகான நெக்கு நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்ட்டை பயன்படுத்தி அளவுகளை பார்த்துக்கோங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப அழகான நெக்கு தைச்சி பாருங்கள். ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.